அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். திரு நிர்மல் லட்சுமணன் ஈரோடு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ஜாதகர் ஏழையா பணக்காரனா நடுத்தரமா என நமது சார ஜோதிடத்தில் துல்லியமாக கூற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக சொல்லலாம் சார், ஒன்றும் அது பெரிய இது இல்லை. அதாவது ஏழைகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். 5-9 கூடிய ஏழைகள் என்பது ரொம்ப கஷ்டப்படாமல் ஏழையாக இருக்கிறது. அதாவது அன்னன்னைக்கு சம்பாரிச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு இருந்து சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒன்று. உழைக்காமே பெரிய அளவுக்கு வருமானம் வராது, ஏதோ கொஞ்சம் அவங்கவுங்க சின்ன சின்னதாக பணம் தருவாங்க, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்க ஒன்று. அதாவது ஒரு வேலையை சொல்கிற பாருங்களேன், மாதம் வந்து 10,000 ரூபா சம்பளம், ஆனால் ஒரு வாட்ச்மேனாக இருக்கார், அவருக்கு வந்தால் கேட்டு திறந்து விடணும், சல்யூட் அடிக்கணும், இந்த மாதிரி வேலை இருக்குது. இல்லைனா ஒரு கோயில் பூசாரியாக இருக்கார், தட்டில் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா கிடைக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து 5-9. 8-12ங்கிறது கஷ்டப்பட்டும் ஏழையாக இருக்குது. ஒரு மூட்டை தூக்கி போடுறாரு, மூட்டை தூக்கி போட்டு அது ஏதோ பணம் கிடைக்குது, அதில் வந்து ஈவினிங் போகும்போது ஒரு டாஸ்மார்க்கில் போயிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டுக்கு எதுவும் போயிட்டு ஒரு 100-200 ரூபா தராரு. கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, ஆனால் வறுமையாக வந்துகிட்டே இருக்குது. அது 8-12. அப்போது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் 8-12 5-9 தொடர்பு கொள்ளக்கூடியவங்க. குறிப்பாக வந்து மீண்டும் இதுலேயும் வந்து வாழ்க்கையோட அந்த முன்பகுதி, அதாவது வந்து இந்த 10 வயசுக்கு மேலே 20 வயசுக்குள்ளே 8-12 கூடிய தசாபுத்திகள் வரக்கூடிய நபர்கள், நிறைய பிளானெட்டு தசாபுத்திகள், இதெல்லாம் 8-12. குறிப்பாக ஜாதகத்தில் 5வது பாவமும் 9வது பாவமும் 8-12 அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களாம் ஒரு தரித்திரம் இருக்கக்கூடிய அமைப்பு தான். 5வது வீடு, அதே மாதிரி 9வது வீடு, இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்ட வீடுகள்னு சொல்லக்கூடியது. நம்முடைய உழைப்பு கம்மியாக இருந்தாலும் கூட ஊதியம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 5வது வீடு 9வது வீடு. அதாவது 5வது வீடு 8-12 தொடர்பு கொள்ளுதுன்னா அவங்க குறைந்த அளவுக்கு தவறு செஞ்சாலும் கூட அதனுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமாக தண்டனை அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி 5வது வீடு 2 தொடர்பு கொள்ளும்போது குழந்தை அளவுக்கு உழைச்சாலும் கூட பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க. அப்போ 5-9வது பாவங்கள் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம்ங்கிற பாவங்கள் வந்து 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. நிறைய பிளானட் 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. பொதுவாக பணம்னு சொல்லக்கூடிய குரு புதன் இதுதான் வந்து பொருளாதாரத்துக்கு காரகமாக இருக்கக்கூடிய பிளானட்டு. அது 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. 2வது வீடு 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. 6வது வீடு 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. இதே விஷயம் 5-9ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த 8-12 எதெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னோம், அதே பிளானட்டு குரு 5-9, லக்னம் 5-9, 2வது வீடு 5-9, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும்போது அவங்களால வந்து ஒரு சிறப்பாக இருக்க முடியாது. ஜாதகத்தில் வந்து 8-12 5-9ங்கிற 12 பாவங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் இருந்தாலும் கூட 2வது வீடு 5வது வீடு 9வது வீடு லக்னம் நடக்கிற தசாபுத்தி இங்கே 5-9 8-12 வரக்கூடாது. நடுத்தரம்ங்கிறது 3-7-11. 3-7-11 நிறைய இருந்தால் வரவுக்கு செலவுக்கு சமமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. அது பணத்துக்காக ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க. ஏன் இங்கே 5-9 வந்து லக்னத்துக்கு சாதகமாக இருந்தாலும் ஏன் நம்ம தீமைன்னு சொல்கிறோன்னா, அது 10வது வீட்டுக்கு 8-12வது பாவமாக இருக்கிறதால பொறுப்பு கடமை இதெல்லாம் வந்து தவறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால் பொருளாதாரத்தை அவங்களால சேர்க்க முடியாது, அந்தஸ்து கிடைக்காது. அதாவது அந்தஸ்து என்பது 10வது பாவம், கௌரவம் என்பது 1வது வீடு. 1வது வீட்டுக்கு எடுக்கக்கூடிய பாவம் 8-12, 10வது வீட்டுக்கு எடுக்கிற பாவம் 5-9. அந்தஸ்துங்கிறது நமக்கு செய்யக்கூடிய தொழில் மூலமாக கிடைக்கக்கூடியது. கௌரவங்கிறது நம்முடைய கேரக்டர் மூலமாக நம்மளுடைய சுய கௌரவம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது சுய கௌரவங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தொழில் சாராத மரியாதை அப்படிங்கிறது. அடுத்து 3-7-11ங்கிறது நடுநிலையாக இருக்கக்கூடிய பாவங்கள். ஏன்னா நடுநிலை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது நடுநிலை அப்படிங்கிற அதாவது ஏழையா பணக்காரனா நடுத்தரமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பொருளாதாரத்தை கேட்குறதால 3-7-11 நிறைய இடத்துல டச் பண்ணும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான எல்லா விஷயங்களும் அகமும் புறமும் 2 சமமாக கிடைக்கிற மாதிரி, அதில் அகம் அதிகமாகவும் புறம் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் நல்ல சந்தோஷமான அமைப்பு. பணக்காரர்கள் நீங்கள் சொல்லக்கூடியதில் 2, 4, 6, 10 நிறைய பிளானட் தொடர்பு கொள்கிறவங்க பணக்காரர்கள். அதில் பெரும் பணக்காரர்கள் என்பது 2, 6, 10. பெரும் ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்குது, பணம் இல்லை அப்படிங்கிறது 4. அதாவது 4வது பாவங்கிறது ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆனால் அது பணமாக இருக்காது, அந்த மாதிரியான அமைப்பு. அதனால தான் அந்த 4-8-12 நம்ம சூத்திரர்கள்னு சொல்கிறோம். அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், ஆனால் பணமாக இருக்காது, என்ஜாய்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் இவங்க 2-4 பணக்காரர்கள் அப்படின்னாவே அந்த 2-6-10 தான். 4ங்கிறது ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆனால் பணமாக இருக்காது அந்த வகையில். அப்போ 2-4-6-10ங்கிறது நிறைய பிளானட்டுகள் 5வது வீடு
9வது வீடு, லக்னம், நடக்கிற தசாபுத்தி, குரு, சுக்கிரன், இதெல்லாம். ஏன்னா குரு வந்து தனக்காரகன் அப்படிங்கிறதாலையும், சுக்கிரனும் தனக்காரகன் அப்படிங்கிறதாலையும். ஏன்னா குரு வந்து ஒயிட் மணிக்கு காரகன், சுக்கிரன் என்பது பிளாக் மணிக்கு காரகன். அப்போ ரெண்டுமே 2 4 6 10 போது ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருது சார். அதாவது 5 9 ஏற்கனவே நம்ம கோல்டன் ரூல் மாதிரி நம்ம கிளாஸில் முதல் 3 4 கிளாஸ்லேயே ஒரு 4 ரூலை போடுறது இதான். 2 4 6 10ங்கிறது முதல் தரம், 1 3 7 11ங்கிறது 2வது தரம், 5 9ங்கிறது 3வது தரம், 8 12 என்பது 4வது தரம்ங்கிறது இந்த ரூலை வச்சு தான் சார். அதை வச்சு நம்ம நிச்சயம் பணக்காரர் யார் யார் சொல்லலாம். இதில் வந்து மெயினான நடுத்தர வயசுன்னு சொல்லக்கூடிய ஒரு 20 30 வயசுலேருந்து 50 60 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் 2 4 6 10 தொடர்பு கொண்டா அது சிறப்பு. பணக்காரர்களுக்கு, மிடில் கிளாஸுக்கு 3 7 11, சோம்பேறிகளுக்கு 5 9, கஷ்டப்படுறவங்களுக்கு 8 12. இந்த மாதிரி இந்த 4 ரூலை வச்சு நம்ம நிச்சயமாக எடுத்துக்கலாம் ஐயா.